எல்லாருக்கும் வணக்கம். எல்லாமே எப்படி இருக்கீங்க இந்த லாக்டவுனில்? ஆக்சுவலி கரெக்டாக ஒரு 3 மாதம் கிட்டத்தட்ட 90 நாள் ஆயிடுச்சு லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணி இது வரையுமே. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்பிக்கை இழக்காமல் நல்லா படிங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இந்த லாக்டவுன் முடிஞ்சோடனே வந்துடும். ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸ். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் தான் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, மேக்ஸ் எப்போ வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ டாபிக் வைஸாக போல ப்ரீவியஸ் இயர்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வரது என்னது, குரூப் 1 வரப்போகுது, குரூப் 2 2A வரப்போகுது, அடுத்த குரூப் 4 வரப்போகுது. ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த பேட்டர்ல கேட்டிருக்காங்க, எந்த டாபிக் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா 2018 நடந்த குரூப் 2 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? ஸோ அதில் மேக்ஸ்ல மொத்தம் 25 கொஸ்டின் இருக்கும். அந்த 25 கொஸ்டினும் சால்வ் பண்ணி காட்டுறோம். கடைசியாக என்ன பண்றேன்னா வெயிட்டேஜ், அதாவது எந்த டாபிக்ல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த 25 கொஸ்டின் வந்து ஸ்பிளிட் அப் நான் பண்ணி தரேன். ஓகேங்களா? சரி, ஓகே. எல்லாமே ஒரு நோட் பென் இருந்துச்சுன்னா இப்போ எடுத்து வச்சு போட ஆரம்பிச்சிருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1600 ஆனது 5 ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 1852.20 மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிரின்சிபல் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, டோட்டல் அமௌண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டுக்காங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட்லேயே 2 இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒன்று பார்த்துருப்போம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒன்று பார்த்துருப்போம். ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு ஏதோ ஒரு நகையோ இல்லை ஒரு ஜுவல்லோ வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தான் உங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. சேம் அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரின்சிபல் ஈக்குவல் டு 1600. ஓகே, 1600 கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் தான் என்ன ஆகுது, டோட்டல் அமௌண்டா மாறுது. டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு 1852.20. ஓகேங்களா? ஸோ எத்தனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா R ஈக்குவல் டு 5% இன்ட்ரெஸ்ட்ல வந்து இந்த அமௌண்ட்டா மாறுது. ஸோ எத்தனை இயர் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட்டா மாறுது வித் 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல. ஸோ எத்தனை இயர்ல இந்த அமௌண்ட்டா மாறுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? பொதுவாகவே இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஓகே, ஸோ உங்க கையில எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் இருக்கோ அதுல இருந்து அந்த பிரின்சிபலை மைனஸ் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருமா? அப்ப இதுல பாருங்க டோட்டல் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1852.20 மைனஸ் பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க 1600. அப்ப இந்த அமௌண்ட்ல இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருமா? அப்ப நல்லா பாருங்க, இங்க 1852.20 1600. அப்ப இதுல இது போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும், 252.20. இதுதான் என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். புரியுதா? இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது 252.20 தான் எத்தனை இயர்ல வந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சோ எப்படி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒரு வருஷம் வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாதிரி கால்குலேட் பண்ணுவோம். அடுத்த வருஷம் வரப்ப என்ன பண்ணுவோம், அந்த இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட்டையும் இந்த பிரின்சிபல்ல ஆட் பண்ணிக்குவோமா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர். சோ ஃபர்ஸ்ட் இயர் நம்மளுக்கு பிரின்சிபல் எவ்வளவு இருக்கும், கையில 1600 இருக்கும். ஓகே, சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்றாங்க, 5%. அப்ப 1600க்கு 5% என்ன வருது பாருங்க. நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம், இந்த 1600ல எந்த அமௌண்ட் உங்களுக்கு பர்சன்டேஜ்ல கொடுத்தாலுமே அதை என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறீங்கன்னா 100% கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்ப பாருங்க 100% ஈக்குவல் டு 1600னா 10% என்ன வரும்? ஓகே, 100% 1600. அப்ப 10%ல ஒரு 0 கேன்சல் ஆயிடுமா? அப்போ 160. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 5% தான் கேட்டிருக்காங்க. அப்ப 5% 10%ல பாதி. அப்ப இந்த 160ல பாதி என்னது, 80. புரியுதா? இந்த 80 தான் முதல் வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, சரி. நெக்ஸ்ட் செகண்ட் இயர். செகண்ட் இயருக்கு எப்படி கால்குலேட் பண்ணோம், அந்த பிரின்சிபல் அமௌண்டோட என்ன ஆகும், இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆகுமா? அப்ப பிரின்சிபல் எவ்வளவு இருக்கு, 1600 இருக்கு. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்துச்சு, 80. அப்ப செகண்ட் இயர்ல ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருக்கும், கையில 1680 இருக்குமா? அப்போ 1680 into 5%. புரியுதா? நீங்க ஃபார்முலா வச்சு போடணும் அவசியமே கிடையாது. ஓகே, மேக்ஸ்ல வந்து ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் தான் ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணி குழப்பிக்காதீங்க. ஜெனரலா ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இப்போ என்ன இருக்கு, 1680ல 5%. இதுல 10% என்ன வரும், 168 வருமா? இதுல 5% பாதி. அப்போ 84.
84. இது வந்து செகண்ட் இயர். புரியுதா? இப்போ அடுத்து என்ன பண்ணும்? தேர்ட் இயர். ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? 164 தான் வருது. ஆனா நமக்கு என்ன கிடைக்கணும்? 252.20. அப்ப கண்டிப்பா அடுத்த வருஷமும் கடன் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ தேர்ட் இயர்ல என்ன இருக்கும் அமௌண்ட் டோட்டலா? 1680 பிளஸ் ஒரு 84. அப்போ 1764 கையில் அமௌண்ட் இருக்கும். 1764. இப்போ என்ன பண்ணும்? இதுக்கு 5% என்ன கண்டுபிடிக்கணும். புரியுதா? அப்போ இதுல 10% என்ன வரும்? 176.4 வருமா? அப்போ 5% அதில் பாதி. அப்போ டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா என்ன வரும்? 818.2. அப்போ 88.2ன்னு வரப்போகுது. ஓகே, இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. என்ன வருது உங்களுக்கு? 0.22125.2. ஓகே, ஸோ அப்படியே இங்கே கொஞ்சம் பாருங்க, மேலே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? n = 3, நம்பர் ஆஃப் இயர்ஸ் = 3. இவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் வந்து PNR/100 அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போகிறதால காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வருமே 1 + R/100 அதெல்லாம் போடவே தேவையில்ல. இந்த மாதிரி ரியல் டைமாக போட்டிங்கன்னா எந்த சம் கொடுத்தாலுமே உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, செகண்ட் சம் பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு போர்ட் மாஸ் ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஸ் வெல் அஸ் நம்மளோட ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் -1/3 1 divided by 2/3 into 5/7 plus 8 minus 5 minus 1/2 minus 1/4. ஓகே, மேலே வெண்குலம். இதுதான் ரெண்டாவது சம். ஓகேலா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயுமே போர்ட் மாஸ் BODMAS சிம்பிளிஃபிகேஷனாலே இந்த ரூல்ல தான் நம்ம வந்து எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஓகேலா? ஸோ பீரினா பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிபிள், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஓகேலா? ஸோ எந்த டேர்ம் இருந்தாலுமே நீங்க இந்த பேட்டர்ல தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேலா? ஆனா இந்த சம்ல பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க மேலே. என்னது? வெண்குலம். அப்போ வி போர்ட் மாஸ். இந்த மாதிரி மேலே பார் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை எடுத்துக்கோங்க. சப்போஸ் இந்த பார் இல்லைனா ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும்? பிராக்கெட் எடுத்துக்கணும். ஸோ பிராக்கெட்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிராக்கெட் இருக்கு. ஒன்று நார்மல் பேரந்தசிஸ் இருக்கு, செட் பிராக்கெட் இருக்கு, ஸ்கொயர் ரூட் பிராக்கெட். இதுதான் அதோட ப்ரையாரிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கொயர் பிராக்கெட்டும் இருக்கு, பேரந்தசிஸும் இருக்கு, அட் த சேம் டைம் ஸ்கொயர் பிராக்கெட்டும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும், செகண்ட் ப்ரையாரிட்டி, தேர்ட் ப்ரையாரிட்டி. ஓகே, ஸோ எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இங்க ஃபர்ஸ்ட் வி இருக்கு. அப்போ வெண்குலம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும். அப்போ இந்த வெண்குலம் எந்தெந்த டேர்ம்ல இருக்கு? 1/2ல இருக்கு, இங்க 1/4ல இருக்கு. ஓகே, கீழே பாருங்க, மேலே நியூமரேட்டர் ஈக்குவலா இருக்கு, டினாமினேட்டர் நாட் ஈக்குவலா இருக்கு. கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுத்து போடுவோமா? அப்போ 1/2க்கும் 1/4க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன ஆகும்? ஸோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறோம். 1/3 minus 1 divided by, ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு? மல்டிபிள் இருக்கா? அப்போ 10/21 plus 8 minus இங்கே என்ன இருக்கு? 5 minus வெண்குலம் இருக்கிறதால இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். அப்போ என்ன இருக்கு? 1/2 minus 1/4. அப்போ கேன்சல் ஆனால் என்ன வரும்? 1/4 வருமா? 1/4. ஓகே, ஸோ அடுத்த டேர்ம் என்ன வருது பாருங்க, -1/3 அப்படியே கீழே வந்துடும். -1 divided by 10/21 plus 8 minus, so 5 4s are 20, அப்போ 19/4. ஓகே, ஸோ இப்போ பாருங்க அதிக ப்ரையாரிட்டி எதுக்கு இருக்கு? இந்த டிவிஷன் சிம்பிளுக்கு இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? -1/3 -21/10 எழுதலாமா? ஸோ இந்த டேர்ம் எப்படி எழுதிருக்கோம் பாருங்க, 1/10/21 அர்த்தம் இதுக்கு. ஓகே, அப்போ என்ன இருக்கு? 1/ல இருக்கிறதால இந்த 21 மேலே போயிரு மாதிரி நியூமரேட்டர் இருக்கு. அப்போ என்ன ஆகும்? 21/10 மாறிடுமா? ஸோ அதுதான் இங்கே ஷார்ட்டாக எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ 21/10 plus 8 minus 19/4. ஓகே, ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்தாச்சு கிட்டத்தட்ட. ஸோ இங்கே பாருங்க 10 இருக்கு, இங்கே 4 இருக்கு. ஓகே, நம்மளுக்கு அடுத்து என்ன பண்ணணும் சொன்னேன்? இந்த செட் பிராக்கெட்ல இருக்கிறத பார்க்கணும் சொன்னா, இங்க 10 இங்க 4 இருக்கு, இங்க எந்த டிஜிட்டும் இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம மூணுத்தையும் ஆட் பண்றதுக்கு எல்சிஎம் எடுப்போமா? எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? -1/3. ஸோ 10 4, அப்ப கண்டிப்பா எல்சிஎம் என்ன இருக்கும்? 40 தான் இருக்கும். ஓகே, 40னா இது 4ஆல மல்டிபிள் பண்ணா இங்க மேல 4ஆல மல்டிபிள் பண்ணுவோமா? அப்ப மேல என்ன வரும்? 84னு ஒரு வேல்யூ வரும். ஸோ பிளஸ் இங்க என்ன வரும்? டிவைட் பை 40, இங்க மேலேயும் 40ஆல மல்டிபிள் பண்ணா 4 8s are 32, அப்ப 320 மைனஸ் இங்க 10ஆல மல்டிபிள் பண்ணா 190.
ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிட போகுது. ஸோ என்ன இருக்கு -1/3 மைனஸ், ஸோ இங்கே என்ன பாருங்க 320 இருக்கு, இங்கே 84 இருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணானே வரும் 404 minus 190 divided by 40. புரியுதா? ஸோ ஃபைனல் ஸ்டெப் என்ன இருக்கு? இப்போ ஒரு சில டைம் நீங்க எப்படி எடுத்தீங்கன்னா இங்க 404 இருக்குல்ல, இதை 400 நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, கன்சிடர் பண்ணிட்டு இதை மைனஸ் பண்ணிட்டு 4 ஆட் பண்ணிக்கோங்க. புரியுதா? இது வந்து ஒரு ஹோல் டிஜிட்டா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்ப 190 ஈஸியா மைனஸ் பண்ணிடலாமா? அப்ப பாருங்க 400 நம்ம எடுத்துக்கிட்டோம் இதை. அப்ப 400ல 190 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 0, 10ல 1.9 போயிடுச்சுன்னா 1, இங்க 3 இருக்கும், 3ல 1 போயிடுச்சுன்னா 2, 2 ஓகே சாரி 210. இதுல 4 ஆட் பண்ணா 214. ஓகேங்களா? ஸோ அப்போ -1/3 214 divided by 40. புரியுதா? இங்க பாருங்க இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் சிம்பிள் இருக்கு. அப்ப காமனா மைனஸ் வெளில எடுத்துடலாமா? அப்போ மைனஸ் காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கும்? 1/3 plus 214/40. இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்துட போகுது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன பாருங்க, இங்க 3 இருக்கு, இங்க 40 இருக்கு. அப்ப கண்டிப்பா எல்சிஎம் என்ன இருக்கும்? 120 தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இங்க எழுதுறோம். ஸோ ரிமைனிங் இதோட ஸ்டெப் வந்து இங்க எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் வந்து 120. ஓகேங்களா? ஸோ அப்போ மேலே என்ன வரும்? இதை 40ஆல மல்டிபிள் பண்ணுவோமா? அப்போ மேலே கண்டிப்பாக 40 ஆகிடும். ப்ளஸ் இது என்ன பண்ணுவோம்? 3ஆல மல்டிபிள் பண்ணுவோமா? அப்போ 3ஆல மல்டிபிள் பண்ணால் 3 4s are 2, ரிமைனிங் 1 4 6. ஓகே, 6 4 2. ஓகேங்களா? அப்படி இல்லையா? இங்கே 214 3 டைம் மல்டிபிள் பண்ணா பாருங்க 214 into 3. இதில் எத்தனை 200 இருக்கு? 3 200 இருக்கா? அப்போ 600. ஓகே, எத்தனை 10 இருக்கு? 3 10 இருக்கா? அப்போ 30. எத்தனை 4 இருக்கு? 3 4 இருக்கு. அப்போ 3 4s are 12. என்ன வருது? 642 வருதா? ஸோ நம்மளுக்கும் 642 தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக என்ன இருக்கு? 682 divided by 120. ஸோ அதுக்கு முன்னாடி இங்க என்ன இருக்கு? மைனஸ் வந்து காமனா வெளில எடுத்துருப்பேன் நான். ஓகே, அந்த மைனஸ் விட்டுறாதீங்க, ஏன்னா மைனஸ் வந்து ஆன்சர்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ -182/200 கேன்சல் பண்ணா 60 பாதி, இதுல 342. அப்போ 65 into 42. ஓகே, சாரி 41. ஓகே, ஸோ -5 into 41/60 இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நம்ம நல்லா பார்த்துக்கோங்க, போர்ட் மாஸ் ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி என்ன இங்கே மேலே இருக்கு? பார் வெண்குலம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் பிராக்கெட்ல 3 பிராக்கெட் சொன்னேன், அது எதுக்கு அதிக ப்ரையாரிட்டின்னு சொன்னேன். ஸோ தென் என்ன பண்ணோம்? போர்ட் மாஸ், டிவிஷன், மல்டிபிள், அடிஷன், ஃபைனலா சப்ராக்ஷன். கடைசி பார்த்தீங்கன்னா இங்க மைனஸ் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து பிளஸ்லையும் கொடுத்துருப்பாங்க, சேம் ஆன்சர் மைனஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்திலையும் மைனஸ் நீங்க காமனாக எடுத்துட்டீங்கன்னா ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -5 into 41/16 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் சம் பாருங்க. அடுத்தது 24 சென்டிமீட்டர் உயரமும் 7 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகட்டின் பரப்பினை காண்க அப்படி கேட்டிருக்காங்க. அதாவது ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அயர்ன் ஷீட் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் எ கோன் 24 சென்டிமீட்டர் ஹைட் வித் 7 சென்டிமீட்டர் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கூம்புனால என்ன தெரியும் ஃபர்ஸ்ட்? ஓகேங்களா? ஸோ நம்ம கோன் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு போகலாம், அருண் ஐஸ்கிரீம், அமுல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாம். ஸோ அது என்ன ஷேப்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூம்பு வடிவத்தில் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன ஷேப்ல இருக்குன்னா கூம்பு கண்டிப்பா இந்த ஷேப்ல தான் இருக்கும். ஓகே, அதாவது ஐஸ்கிரீம் வந்து அப்படி திருப்பி வச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருவாங்க இதுல டேட்டாஸ் வந்து ஹைட் வந்து 24 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. அப்ப ஹைட் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருவாங்க? ரேடியஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணுமா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க? ஸோ ஹைட் அவங்களே கொடுத்துட்டாங்க, என்னது 24. ஓகே, ரேடியஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, என்னது 7. ஓகே, ஸோ இது என்ன எடுத்துக்கும்? ஆர் ஹெச், இது என்ன எடுத்துக்கும்? எல். புரியுதா? ஸோ இப்போ என்ன கண்டுபிடிப்போம்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிப்போமா? ஓகே, மொத்த கூம்போட பரப்பு என்ன கண்டுபிடிப்போம். ஸோ ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் பை ஆர் எல். நல்லா பார்த்துக்கோங்க, மென்சுரேஷன் டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு கோன்ல என்னென்ன இருக்கு? ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, கீழே என்ன இருக்கு? ஒரு சர்க்கிள் இருக்கா? அப்ப இது ரெண்டத்தோட பரப்பளவு தான் இது. ஓகே, பையாரல், இது என்ன இருக்கு? பையார் ஸ்கொயர், வட்டத்தின் பரப்பளவு. ஓகே, வட்டத்தின் பரப்பளவு. ஸோ அடுத்து என்ன இருக்கு? இங்க எல் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபார்முலால வந்து பையார் எல்ன்னு இருக்கு. ஓகே, எல் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்மளுக்கு வந்து ரேடியஸ் தெரியும், ஹைட் தெரியும்.
புரியுதா? அடிப்பக்கம் தெரியும், இங்கே அடுத்துள்ள பக்கமும் தெரியும். ஸோ கர்ணத்துக்கு ஆப்போசிட்ல என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? ஸோ 90 டிகிரி. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோமா? ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? L ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் எழுதுவோமா? ரெண்டு சைடு நம்மளுக்கு தெரியும். அப்போ ஆர் ஸ்கொயர் என்னது? ஆரோட வேல்யூ 7 சென்டிமீட்டர். அப்போ ஆர் ஸ்கொயர் 49 பிளஸ் ஹெச் வந்து 24. ஓகே, 24 வந்து ஸ்கொயர் பண்ணால் வரும் 576. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 625. புரியுதா? அப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 625னா எல் ஈக்குவல் டு என்ன வரும்? 25. ஓகே, இதுக்காக தான் ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் வந்து நம்ம ஒரு 25 30 வரையும் ஸ்கொயர் ரூட்டும் சரி கியூப் ரூட்டும் சரி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ எல்லோட வேல்யூ 25 நம்மளுக்கு ஒரு வேல்யூ தெரிஞ்சு. இப்போ டேரெக்டா எல்லா டேட்டாவும் நம்மள்ட்ட இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ பை ஆர் ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிறது வெளில எடுத்துருங்க. ஸோ பை ஆர் வெளில எடுத்துட்டீங்கன்னா இங்கே ஒரு ஆர் இருக்கும் பிளஸ் எல் இருக்குமா? ஸோ பையோட வேல்யூ என்னது? 22/7. ஓகே, ஸோ இன்ஸ்டாகிராம்லேயே நான் பை வந்து எப்படி வந்துச்சு, எதுக்காக பை வந்து 22/7 3.14 அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, லைவ்லேயே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. 22/7. ஸோ ஆரோட வேல்யூ 7, ஆர் 7 பிளஸ் எல்லோட வேல்யூ 25. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்துரு போகுது. 7 7 கேன்சல் ஆயிரும். அப்போ 22 இன்ட்டு 7 இன்ட்டு 25, சாரி 7 + 25 வந்து 32. புரியுதா? ஸோ இப்போ ஃபைனலாக என்ன பண்ணலாம்? 22 இன்ட்டு 32. ஓகே, இது எப்படி மல்டிபிள் பண்ணலாம்? ஸோ நம்ம வந்து பட்டர்ஃப்ளை மாடல் சொல்லுவாங்கல்ல, 22 32. இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் இது ரெண்டு மல்டிபிள் இதை பண்ணாலே நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ அப்படி கூட பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன். 22 இன்ட்டு 32. ஓகே, அப்போ 20 டைம் வந்து 32 பெருக்குங்க. என்ன வரும்? 10 டைம் பெருக்குனா 320 வருமா? அடுத்த 10 டைம் மல்டிபிள் பண்ணால் 320 வருமா? ஸோ அடுத்து என்ன பண்ணோம்? ஒரு 2 டைம் பண்ணால் 64 வருமா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 4017. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன? 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இதுதான் கூம்போட அந்த பரப்பளவு, மொத்த பரப்பளவு. புரியுதா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, கீழே ஒரு சர்க்கிள் இருக்கு, ரெண்டுமே சேர்ந்தா நம்மளுக்கு கோன் ஷேப் கிடைச்சிடும். அதோட மொத்த டோட்டல் ஏரியா வந்து நம்ம ஃபார்முலா எழுதிடும். பைஆர் ஸ்கொயர் பிளஸ் பைஆர்எல். ஓகேங்களா? ஸோ இதில் பைஆர் காமனாக எடுத்துட்டு மீதி இருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ எல் மட்டும் நமக்கு தெரியாது, அதனால என்ன பண்ணோம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி கண்டுபிடிச்சி நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, 4th சம். ஸோ 4th சம் பார்த்தீங்கன்னா ஏபிஜிபி, அதாவது சீக்வென்ஸ் சீரிஸ். ஓகே, நான் அடிக்கடி கிளாஸை சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக சீக்வென்ஸ் சீரியஸில் ஒரு 2 சம்மாவது கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதே பேட்டர்ன்ல கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரியஸ். ஓகே, ஃபைண்ட் த சம். ஸோ என்னென்ன வேல்யூ கொடுத்துறாங்க? 31 + 33 + 53. ஓகே, ஸோ இதோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்கலாம், அப்படிலாம் எந்த டேர்ம் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா என்ன கேட்கலாம்? இந்த சம் ஆஃப் த டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்கலாம். மொத்தம் 3 கான்செப்ட் தான் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இது ஒரு ஏபியா இல்ல ஜிபியா? ஓகே, கூட்டு தொடரா பெருக்கு தொடரா கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா இது நம்மளுக்கு என்ன தெரியுது? கூட்டு தொடர்னு தெரியுது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம் நம்ம? இதோட சம்க்கு வந்து இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வேல்யூ ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் வேல்யூ எல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்ப கூடுதல்ல 2 ஃபார்முலா இருக்குமா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? Tn = n/2 a + l. ஓகே, இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு, எல்லோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு தெரியுமா? ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? n = லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை காமன் டிஃபரன்ஸ் + 1. ஓகே, இந்த டேட்டா எல்லாமே நம்மளுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. என்ன இருக்கு? அப்போ n = எல்லோட வேல்யூ என்னது? 53 மைனஸ் 31 டிவைடட் பை டிஃபரன்ஸ் என்ன வரும்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேலா? ஸோ டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? T2 மைனஸ் T1. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்ம் கழிக்காதீங்க, செகண்ட் டேர்ம்ல இருந்தா ஃபர்ஸ்ட் டைம் வந்து மைனஸ் பண்ணணும். ஏன்னா செகண்ட் டேர்ம் தான் பெருசு. ஓகே, இதுல இருந்து ஒவ்வொரு டேர்மா மைனஸ் பண்ணா நமக்கு வந்து காமன் டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே, டிவைடட் பை 2 + 1. அப்போ 53 31 என்ன வரும்? 22/2 + 1 கேன்சல் பண்ணா 12 வரும். அப்ப n = 12. அப்ப டைரக்டா என்னோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? அப்ப என்ன ஆன்சர் கிடைக்க போகுது பாருங்க. Tn = 12/2 31 + 53. ஓகே, கேன்சல் பண்ணா 6 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்ப 6 × 31 53 ஆட் பண்ணா என்ன வரும்? 84 வருமா? ஓகே, 53 63 73 83 + 1 84. ஓகேங்களா? இப்போ 6 × 84 மல்டிபிள் பண்ணா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிட போகுது. என்ன வரும்? 6 × 24 4 மீதி 2 8
504. அப்போ TN equal to நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு 504னு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ வேற எப்படி போடலாம் இதை பார்த்தோன்னே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க 31 இருக்கு, 33 இருக்கு, அடுத்து என்ன நம்பர் இருக்க போகுது 35 தான் இருக்க போகுது, அடுத்தது 37 தான் இருக்க போகுது. ஓகே, அப்போ நம்ம எப்படி எழுதலாம் இதை? மொத்தம் நம்மளுக்கு வந்து 12 டேர்ம் தான் இருக்கவே போகுது. நல்லா பாருங்க. 31, 33, 35, 37, 39, 41, 43, 45, 47, 49, 51, 53. ஓகேங்களா? இத்தனை டேர்ம் தான் நம்மளுக்கு இருக்கவே போகுது உள்ள. ஓகே, இதில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர். ஓகேங்களா? அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. n equal to 12 கிடைச்சிச்ச நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம், இல்லை நீங்கள் ஜென்ரலாக இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இதோட சம் கிடைக்க போகுது. கரெக்டா? இந்த மாதிரியும் போடலாம், இல்லை நீங்கள் வந்து டேரெக்டாக தான் நான் போடுவேன் அப்படின்னா தாராளமாக போடலாம். ஓகே, ஸோ நல்லா பாருங்க எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 எல்லாமே கவுண்ட் பண்ணிக்கோங்க, அடுத்த 4 எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க, அடுத்த 5 எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 3 பாருங்க, 1, 2, 3, 4, 5. அப்போ 5 3 சார் 15. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு 150 வருமா? தெரியுதா? ஓகே, ஸோ என்ன இருக்கு 150. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 1, 2, 3, 4, 5. அப்போ 5 4 இருக்கு, 5 4 சார் 20 வருமா? அப்போ 200. ஓகே, இங்க என்ன இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு, ஆட் பண்ணா கண்டிப்பா 100 வரப்போகுது. 100. ஓகே, இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. 0, 5, 2, 3, 4, 450 வருது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றது, இந்த யூனிட் எல்லாம் இருக்குங்க. ஸோ 1, 3, 5, 7, 9. அதாவது ஒரு டேர்ம்ல இருக்க ஆட் நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 25 வரும். ஈவன் நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 30 வரும். ஸோ ஆட் நம்பரும் ஈவன் நம்பரும் ஆட் பண்ணீங்கன்னா 1ல இருந்து 10 வரையும் பார்த்தீங்கன்னா 55 இருக்க போகுது. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பா இதுல ஒரு 25 இருக்க போகுது, இது ஒரு 25 இருக்க போகுது, இதுல ஒரு 4 இருக்க போகுது. அப்போ இங்க ஒரு 25 என்ன வந்துச்சு 50 வந்துச்சா? இங்க என்ன இருக்கு, ஒரு 4 இருக்கா? அப்போ 450 ஒரு 50 என்ன வரும் 500 வருமா? 500 plus 4 equal to 504. ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து 504னு வரப்போகுது. புரியுதா? உங்களுக்கு எந்த கான்செப்ட் ஈஸியா இருக்கு, என்னால இப்படி ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா நீங்க தாராளமா இந்த மாதிரி கூட போடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், இந்த நம்பர் சிஸ்டம்ல ரொம்ப தெளிவா இருக்கணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா HCF LCM. ஓகே, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் எதுவும் மேக்ஸ்ல. சோ ஓகே, ஃபைண்ட் த GCD. ஓகே, GCD நாலும் ஒண்ணுதான், HCF நாலும் ஒண்ணுதான். ஓகே, GCD நே போடலாம். GCD கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகேங்களா? என்ன கொடுத்துறானா a cube minus 1 and a square minus 1. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் காமன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணலாங்க, என்ன ஃபார்ம்ல இருக்குது, a cube minus 1 cube ஃபார்ம்ல இருக்கா? இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, a square minus 1 square இருக்கு. ஒன்று வந்து பவர் 100 பண்ணாலுமே 1 தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இதை நம்ம தாராளமாக என்ன எழுதலாம், 1 கியூப்னு எழுதலாம். சேம் அதே தான் 1 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆன்சர் வரப்போகுது இதுக்கு, a cube minus b cube. எங்கேயோ படித்த ஃபார்முலா மாதிரி ஞாபகம் இருக்கா? ஓகேங்களா? அதே தான். இது என்ன ஃபார்முலாவில் இருக்கு, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. புரியுதா? அப்ப a cube minus b cube எப்படி எழுதலாம், a minus b a ஸ்கொயர் b ஸ்கொயர் பிளஸ் ab. ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம்னா a cube minus b cube கான ஃபார்முலா. ஓகே, a cube minus b cube கான ஃபார்முலா. ஸோ இங்க என்ன இருக்கு, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம், a plus b a minus b. இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஓகே, ஸோ நம்மளுக்கு காமனா இருக்கிறது என்ன, இங்க a minus b தான் இதுலயும் இருக்கு, இதுலயும் காமனா இருக்கு. ஓகே, அப்ப இங்க என்ன டேர்ம் இருக்கு, a minus 1 தான் இருக்க போகுது. அப்ப கண்டிப்பா ஆன்சர் என்னது, a minus 1 தான் இதுக்கான ஆன்சர். புரியுதா? இது ரெண்டுலயும் காமன் டேர்ம் பாத்தீங்கன்னா என்ன இருக்க போகுது, a minus b இருக்கு, a minus b இருக்கு. அப்ப a ஓட டேர்ம் என்னன்னு தெரியும், a, b ஓட டேர்ம் என்னது 1. அப்ப டைரக்டா நம்ம வந்து a minus 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் குரூப் 2ல கேட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் கிட்டத்தட்ட குரூப் 4 கொஸ்டின் மாதிரி, ஆனால் போன வருஷம் அதாவது 2018ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பர்சன்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் பர்சன்டேஜ் இஸ் 5 கிராம்ஸ் ஆஃப் 1 kg. ஓகே, அதாவது 1 கிலோல வந்து 5 கிராம்ன்றது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி காயின்ல கேட்கலாம், மில்க்ல கேட்கலாம், எதுல வேணா கேட்கலாம். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்,
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்க கொஸ்டின்ல பாருங்க, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 5 கிராம் இன் 1 kg? ஓகே, ஒரு கிலோல 5 கிராம்ன்றது எத்தனை பர்சன்டேஜ்? அப்ப என்ன பண்ணலாம், ஒரு கிலோல எத்தனை கிராம் இருக்குது? நீங்க கடையில போனீங்கன்னா வெயிட் வைப்பாங்கல்ல. ஸோ அரை கிலோனா என்னது 500 கிராம் இருக்கும், 3/4 கிலோனா 750 கிராம், ஒரு கிலோனா 1000 கிராம் இருக்குமா? அப்போ 1 kg ஈக்குவல் டு 1000 கிராம்ஸ். எதுக்காக 1000 கிராம் நான் மாத்தினா, ஏன்னா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, 5 கிராம் என்ன பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அதனால நான் வந்து எல்லாத்தையும் கிராமா மாத்திட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணலாம், 1000 கிராம்ல 5 கிராம் எத்தனை பர்சன்டேஜ்? புரியுதா? 100 பர்சன்டேஜ். அப்ப என்ன ஆகும், 0 0 கேன்சல் ஆயிடுமா, 0 0 கேன்சல் ஆயிடுமா. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு, 5/10. இது எப்படி எல்லாம் 0.5%. புரியுதா? அப்போ வந்து ஒரு கிலோல 5 கிராம்ன்றது 0.5%. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்க. அதனால பர்சன்டேஜ்னா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸ்கூல் புக்ல என்ன சம்ஸ் இருக்கோ அதுதான் கண்டிப்பா கேட்க போறாங்க. ஸோ அதனால ஸ்கூல் புக்ஸ்ல இருக்க சின்ன சின்ன சம்மா இருந்தாலும் சரி, எக்ஸசைஸ் சம், எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, simplification. So 9 square into 18 power 4 divided by 3 power 16. ஓகே, ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்க, இங்கே 9 இருக்கு, இங்கே 18 இருக்கு, இங்கே 3 இருக்கு. அப்போ கண்டிப்பாக எல்லாமே 3ஆல டிவைட் ஆகிற நம்பர்ஸாக தான் இருக்கு. அப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், 3க்கு கொண்டு வரலாமா? ஸோ இப்போ இங்கே 9 இருக்கு, 9 எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா, இன்டூ 18 பவர் 4. அப்போ 18 எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு 9 ஹோல் பவர் 4 எழுதலாம், டிவைட் பை 3 பவர் 16 நம்மளால எழுத முடியுமா, தாராளமாக எழுதலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஸோ பவர் ரெண்டுமே மல்டிபிள் ஆகிடுமா, அப்போ 3 பவர் 4 இன்டூ இது எப்படி எழுதலாம் பாருங்க, 2 பவர் 4 இன்டூ 9 பவர் 4 டிவைட் பை 3 பவர் 16. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க 9 பவர் 4 இருக்குல்ல, ஸோ இந்த 9 எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர் எழுதலாமா? அப்போ 3 பவர் 4 இன்டூ 2 பவர் 4 இன்டூ 3 ஸ்கொயர் ஹோல் பவர் 4 டிவைட் பை 3 பவர் 16. இப்போ இது மல்டிபிள் ஆச்சுன்னா வரும் 3 பவர் 8 வந்துருமா. ஸோ டைரெக்டாக நம்ம 3 பவர் 8னு போட்டுக்கலாம். ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்க 3 பவர் 4 இருக்கு, இங்கே 3 பவர் 8 இருக்கு. ஓகே, ஸோ அப்போ எப்படி எழுதலாம், மேலே இருக்கிறது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா, 3 இன்ட்டு 4 + 8 இன்ட்டு 2 பவர் 4 டிவைட் பை 3 பவர் 16. ஓகே, இப்போ 3 பவர் 4 + 8 என்ன வரும், 12 வருமா. அப்போ 3 பவர் 12 இன்ட்டு 2 பவர் 4 டிவைட் பை 3 பவர் 16. இப்போ இந்த 16 வந்து என்ன ஆகும், இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, 16 மேலே போயிடுச்சுன்னா 3 பவர் 12 - 16 இன்ட்டு 2 பவர் 4. ஓகே, ஃபைனல் ஸ்டெப் 12ல் 16 போயிடுச்சுன்னா என்ன வரும், -4 இருக்குமா. ஸோ இங்கே எழுதிடுறேன். ஸோ 3 பவர் -4 இன்ட்டு 2 பவர் 4. ஸோ இது 3 பவர் -4 எப்படி எழுதலாம், 1/3 பவர் 4 எழுதலாமா. அப்போ 2 பவர் 4 டிவைட் பை 3 பவர் 4. இதுக்கான ஆன்சர் என்னவோ அதுதான் இதுக்கான விடை. ஸோ 2 பவர் 4 எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, அப்போ 16 எழுதலாமா. ஓகே, இங்கே என்ன இருக்குது, 3 பவர் 4 இருக்கு. அப்போ 3 வந்து 4 டைம் போட்டால் நம்மளுக்கு என்ன வரும், 81 கிடைக்க போகுது. அப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு 16/81. ஓகே, நெக்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 0.027. ஓகே, ஸோ கியூப் ரூட் சொல்லிருக்காங்க, ஸ்கொயர் ரூட் சொல்ல 0.027. ஓகே, ஸோ இதோட கியூப் ரூட் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, அதாவது கனமூலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கணங்கள்னாலே கியூப், வர்க்கங்கள்னா ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி எழுதலாம், இது கியூப் ரூட் ஆஃப் 27 டிவைட் பை 1000 கண்டிப்பாக எழுதலாமா. ஏன்னா டாட் எங்கே இருக்கு பாருங்க, 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், 1000ஆல டிவைட் பண்ணால் இந்த வேல்யூ நம்மளுக்கு வந்துட போகுது. ஓகே, ஸோ இப்போ இது கியூப் ரூட் எடுத்தால் என்ன வரும் பாருங்க, 3 டிவைட் பை 10. புரியுதா, 3/10. இப்போ 3/10 எப்படி எழுதலாம், 0.3. ஓகே, ஸோ அப்போ 0.027ஓட கியூப் ரூட் வேல்யூ என்னது, 0.3. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இஃப் a plus b by c equal to b plus c by a, c plus a divided by b equal to k. So find the value of k. இதுல இந்த k ஓட values என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ எப்படி போலாம், இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு, a plus b by c இருக்கு, equal to b plus c by a
இங்க c plus a divided by b. அப்ப இந்த kன்றது என்னது மூணுத்துக்குமே காமனா, அப்ப எல்லாமே இன்டர் கனெக்டட் சொல்லலாமா? இது ஈக்குவல் டு இது, இந்த டேர்ம் ஈக்குவல் டு இந்த டேர்ம், இந்த டேர்ம் ஈக்குவல் டு k. அப்ப இந்த kன்றது இந்த மூணு டேர்முக்கு காமனான டேர்ம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி எழுதலாம் பாருங்க, a plus b by c ஈக்குவல் டு k ன்னு எழுத முடியுமா? கண்டிப்பா எழுதலாம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த c டிவிஷன்ல இருக்குது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுனா மல்டிப்ளை ஆயிடுமா? அப்போ a plus b ஈக்குவல் டு c k ன்னு எழுதலாமா? இதே ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வெச்சுக்கோங்க. சோ செகண்ட் டேர்ம் என்ன இருக்கு, b plus c by a ன்னு இருக்கா? சேம் இதே மாதிரி பண்ணா என்ன வரும், b plus c ஈக்குவல் டு a k ன்னு எழுதலாமா? கண்டிப்பா எழுதலாம். அப்ப தேர்ட் டேர்ம் எப்படி எழுதலாம், c plus a ஈக்குவல் டு b k. ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3. இப்போ இது மூணு ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், k ஓட வேல்யூ கிடைக்குமா? சோ ஆட் பண்ணா என்ன வருது பாருங்க. சோ இங்க ஒரு a இருக்கு, a இருக்கு, b b c c, அப்ப வந்து ரெண்டு டைம் இருக்கு. அப்ப 2 காமனா வெளிய எடுத்துறலாமா? அப்ப 2 into a plus b plus c equal to, சோ இந்த டேர்ம்ல பாருங்க k k k மூணுமே k காமனா இருக்கு. அப்ப k காமனா வெளிய எடுத்துட்டீங்கன்னா a plus b plus c. ஓகே, இப்போ என்னென்ன டேர்ம் கேன்சல் ஆகும், a plus b plus c, a plus b plus c. சோ ரிமைனிங் என்ன இருக்கு, k equal to 2. அப்ப நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு, k equal to 2 ன்னு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகே, சோ நம்மள என்ன கேக்குறாங்க, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் k கேக்குறாங்க. சோ நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு ஈக்குவேஷன் வச்சு ஈக்குவல் k போட்டு மூணு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம், மூணுத்தையும் ஆட் பண்ணா k ன்ற ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல் கொடுத்திருக்காங்க. ஒரு வகுப்பில் மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 4:5 எனில் மாணவர்களின் எண்ணிக்கை 20 எனில் மாணவிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் TNPSC ல. சோ நல்லா படிச்சவங்க, ரொம்ப ஈஸியான டாபிக். மத்த எந்த டாபிக் கம்பேர் பண்றப்ப ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ என்ன கொடுத்திருக்காங்க, மாணவர்கள் மாணவிகளின் விகிதம் 4:5. அப்போ மாணவர்கள், இங்க மாணவி. ஓகேங்களா? சோ என்ன ரேஷியோல கொடுத்திருக்காங்க, 4:5. ஓகே, சோ இந்த 4 வந்து 20 கூட இருக்கலாம், இந்த 5ன்றது 25 கூட இருக்கலாம். அப்ப மல்டிபிள் ஆஃப் 4 எவ்வளவு டேர்மானா இருக்கலாம், இது மல்டிபிள் ஆஃப் 4 எவ்வளவு டேர்மானா இருக்கலாம். நமக்கு என்ன கொடுத்தாங்க, ரேஷியோ மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஹோல் நம்பர் கிடையாது. ஓகே, சோ எப்பயுமே ரேஷியோ பொறுத்தவரைக்கும் இப்ப 6:5 அந்த மாதிரி கொடுத்துவானா இது எவ்வளவு பெரிய நம்பரா வேணா இருக்கலாம். அதோட ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் தான் என்ன சொல்லணும், நம்ம ரேஷியோ சொல்லுவோமா? அப்ப இந்த ஃபுல் டேர்ம் என்ன வரும், கண்டிப்பா 4x 5x ன்னு எடுத்துக்கலாமா? அது ஒரு ஃபுல் டேர்ம். ஓகேங்களா? அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க, மாணவர்களின் எண்ணிக்கை 20. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸோட கவுண்ட் என்ன சொல்றாங்க, 20% அப்படின்னு சொல்றாங்க, 20 ஸ்டூடண்ட்ஸ். ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணலாம், இந்த 4x = 20 ன்னு எழுதலாமா? அப்போ x = 20/4 கேன்சல் பண்ணா 5 டைம் வருமா? அப்போ x = 5 ன்னு நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த x ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சுனா மாணவிகளோட எண்ணிக்கை என்ன கண்டுபிடிச்சலாமா? அப்ப மாணவிகள் எத்தனை பேர் இருப்பாங்க, 5 × 5 = 25. ஓகே, அப்ப மாணவர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க. மாணவிகள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 25 பேர் இருக்காங்க. ஓகே, அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, 45 பேர் இருப்பாங்களா? சோ क्वेश्चन எப்படி வேணா கேட்கலாம். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் = 45. ஓகே, நமக்கான என்ன கேட்றாங்க, மாணவிகளின் எண்ணிக்கை தான் கேட்றாங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், 25. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. சோ ரீசனிங்ல கொடுத்திருக்காங்க, அதாவது ஒரு பை சார்ட் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த பை சார்ட்டை ஃபர்ஸ்ட் பாருங்க, என்னென்ன டேட்டா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் அந்த பை சார்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு சர்க்கிள் மொத்தம் எத்தனை டிகிரி இருக்கும், ஓகே, எத்தனை டிகிரி சேர்ந்தது ஒரு சர்க்கிள், மொத்தம் 360 டிகிரின்னு சொல்லுவோமா? சோ அப்ப அந்த 360 டிகிரி எப்படி நம்ம சர்க்கிளா ஃபார்ம் பண்ணோம், அப்ப வந்து 4 கால்வட்டம், அதாவது 4 கால்வட்டம் சேர்ந்தது தான் ஒரு வட்டம் சொல்லுவோமா? சோ அப்போ வந்து நல்லா பாத்துக்கோங்க, இது வந்து ஒரு சர்க்கிள். ஓகே, சோ சர்க்கிள் வந்து டோட்டலா என்ன இருக்கும், 360 டிகிரி இருக்கும். ஓகே, நல்லா பாத்துக்கோங்க. இப்போ எப்படி போடுறேன், அப்ப 4 கால்வட்டம் சேர்ந்தது ஒரு முழு வட்டம் சொன்னா, அப்போ இது 90 டிகிரியா, 90 டிகிரி. அப்ப ஸ்ட்ரைட் லைன் என்ன சொல்லுவோம், 180 டிகிரி வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் சொல்லுவோமா? அப்போ இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம இணைச்சா என்ன வரும், நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்குதா? அப்ப சர்க்கிள் டோட்டலா எத்தனை இருக்கும், 90 90 90 90. அப்ப 180 + 180 = 360 டிகிரி. அப்போ ஒரு வட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டோட்டலா எத்தனை டிகிரி இருக்கும், 360 டிகிரி. ஒரு நேர்கோடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை டிகிரில இருக்கும், 180 டிகிரி. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். புரியுங்களா? சோ அப்ப ஸ்ட்ரைட் லைன்ல என்ன இருக்கு, இங்க ஒரு 90 டிகிரி, இங்க ஒரு 90 டிகிரி. புரியுங்களா? அப்ப டோட்டலா 180 டிகிரி சொல்லலாமா? சரி, ஓகே. இப்போ क्वेश्चन வரலாம்.
கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க 90 டிகிரி. 90 டிகிரி என்னன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வேர் பாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதாவது முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் விழுக்காடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க 36%, அதாவது சாரி 36 டிகிரி. என்ன சொல்றாங்கன்னா ஃபெயில்டு, இந்த தேர்வில் ஃபெயில் ஆயிருக்காங்க மொத்தம் எத்தனை 36 டிகிரி அப்படின்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க 108 டிகிரி. எது என்ன சொல்றாங்கன்னா பர்சன்ஸ் பாஸ்ட் இன் தேர்ட் கிளாஸ். ஓகே, ரிமைனிங் என்ன இருக்கும் 126 டிகிரி. இது என்ன சொல்றாங்கன்னா பர்சன்ஸ் பாஸ்ட் இன் செகண்ட் கிளாஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு பை சார்ட்ல கொடுத்துருவாங்க. இந்த 4 டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபெயில்டு, தேர்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ். ஓகேலா, ஸோ இதில் எத்தனை டிகிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் கடைசியா 360 டிகிரி கிடைக்கும் கண்டிப்பா. ஓகேலா, ஸோ ஒரு சில டைம் என்ன கொடுப்பாங்க, ஒரு பக்கம் மட்டும் டிகிரி கொடுக்காம என்ன சொல்லிருப்பாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்கன்னு கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணும், இது மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டு 360 மைனஸ் பண்ணா ரிமைனிங் வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருமா, அப்படிதான் கண்டுபிடிக்கணும். இதுல என்ன கொடுத்துருக்காங்க 4 டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனவங்க எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, டிகிரியில நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஆனா கேட்கறது என்ன கேட்டிருக்காங்க பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ் பாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்மளுக்கு என்ன தெரியும் 90 டிகிரின்னு தெரியும், ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்காங்க. ஓகேலா, ஸோ அப்போ எப்படி எழுதலாம் டோட்டலா 360 டிகிரியா, அப்போ 90 டிகிரி இன்டூ 100. ஓகே, ஸோ கேன்சல் பண்ணா வரும் 1/4 வரும். ஸோ 100ல கேன்சல் பண்ணா 25. அப்போ 25% பர்சன்ஸ் கிளியர்ட் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ். புரியுதா? அப்போ இந்த 90 டிகிரி தான் என்னது 25%. புரியுதுங்களா? அப்போ டோட்டலா 360 டிகிரி 90 90 90 90, அப்போ டோட்டலா 100% வந்துருச்சா? ஸோ அப்போ வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் 25%. ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஒன்று பார்த்துருப்போம். சேம் அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்னொரு சம் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆண்டு கூட்டு வட்டியில் எத்தனை சதவீதத்திற்கு ரூபாய் 640 ஆனது 774.40 ரூபாயாக மாறும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிளியரா தெரியுது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காங்க. என்னென்ன கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை தனியா எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஆண்டு கூட்டு வட்டியில் என்ன சதவீதத்தில், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேலா, அடுத்து என்ன சொல்லிருக்காங்க பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. ஓகே, எவ்வளோ 640. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 2 ஆண்டுகள், அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துருக்காங்க n = 2 இயர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 2 வருஷம் கழிச்சு இந்த 640 என்னவா மாறுதுன்னா டோட்டல் அமௌண்டா மாறுது. அப்ப அமௌண்ட் = 774.40. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, சாரி இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்ன கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டல் அமௌண்ட்ல பிரின்சிபல் மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோ அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டுருக்காங்க கிளியரா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க, கூட்டு வட்டின்னு சொல்லிருக்காங்க. தனி வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப என்ன பண்ணலாம், ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ அமௌண்ட் எவ்வளோ இருக்கு 774.40 மைனஸ் 640. ஓகே, ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் வர்றதால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்போ 774.40 வந்து 640 போயிடுச்சுன்னா எவ்வளோன்னு சொல்லிட்டு இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஓகேலா, ஸோ நார்மலாக எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே 640 ரூபா இருக்கு. ஓகே, ஸோ இதோட எவ்வளோ சேர்த்தா 700 ரூபாய் வரும், 60 ரூபா சேர்த்தா இது வந்து 700 ஆயிருமா? இங்கே ஒரு எவ்வளோ இருக்கு 74 இருக்கு, அப்போ 74.40. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இதுக்கான மைனஸ் பண்ண வேல்யூ தெரிஞ்சிருமா? அப்போ என்ன வரும் 404,134. ஓகே, ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு 134 ரூபா 40 பைசா வந்திருக்கு. ஓகே, எத்தனை வருஷத்துல 2 வருஷத்துல. அப்ப நம்ம என்ன கேட்டிருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எப்படி பண்ணலாம் ஆன்சர்ல பாருங்க. ஸோ 8%, 9%, 10%, 15% கொடுத்துருக்காங்க. எப்பயுமே இந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எந்த ஒரு பர்சன்டேஜ் சம்மா இருந்தாலுமே இந்த மாதிரி ஆன்சர்ல இருந்து எப்படி போறதுன்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஹோல் டிஜிட்டா எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்தோடனே 8% என்ன கண்டுபிடிக்காதீங்க, 9% கண்டுபிடிக்காதீங்க. இந்த மாதிரி 10% கொடுத்துருவாங்க, அப்படிலாம் 5% கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இது நீங்க போட்டீங்கன்னா ஈஸியா தெரிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10% தான் இந்த அமௌண்ட் வந்திருக்கு. ஓகேலா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், சப்போஸ் இந்த 134 ரூபாய்க்கு பதிலா
ஒரு 120 ரூபா வந்திருக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். அப்ப கண்டிப்பா என்னவா இருக்கும்? 10% இருக்காது. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்க 9% தான் இருக்கும். சப்போஸ் என்னோட அமௌண்ட் வந்து 150 ரூபாய்க்கு மேல வந்துருச்சு, அப்ப என்ன பண்ணலாம்? 10% வந்து 134 ரூபா வருது. ஆனா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 150 ரூபா இருக்குன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம்? 15% ஆன்சர் போட்டு போயிடும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 10% வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? 640க்கு 10% எவ்வளவு கண்டுபிடிங்க. அப்ப டோட்டலா இந்த 640 பிரின்சிபல் நம்ம என்ன எடுத்துக்கோம்? 100% எடுத்துக்கோமா? அப்ப இதுல 10% என்ன வரும்? 64. ஓகே, இதுதான் என்னது? ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட். ஆனா நமக்கு எவ்வளவு கிடைக்கணும்? 134 ரூபா கிடைக்கணும். அப்ப கண்டிப்பா ரெண்டாவது வருஷமும் போயிருக்காங்க. அதனால நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்ப செகண்ட் இயர் போறப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்? அந்த பிரின்சிபல் அமௌண்டோட காம்பவுண்ட் அந்த இன்ட்ரெஸ்டும் ஆட் ஆகுமா? அப்ப ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஆல்ரெடி ஒரு 640 இருக்கு, அதுல ஒரு 64 ஆட் பண்ணா 401, அப்ப 704. அப்ப ரெண்டாவது வருஷம் என்கிட்ட அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்? ஃபர்ஸ்ட் 704 இன்டு 10%. அப்போ இந்த 704 ரூபாய்க்கு 10% என்ன வரும் பாருங்க. அப்ப 70.4 வருமா? நல்லா பார்த்துக்கோங்க. இது டோட்டலா 100%னா 10% ஒரு டாட் இங்க வந்து டாட் வைப்போமா? இதே 1%னா 7 பாயிண்ட்ல வருமா? அப்ப 10% என்ன வரும்? 70.4 செகண்ட் இயர். ஓகேங்களா? சோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன வருது? 4413. அப்ப நமக்கு ஆன்சர் வந்துருச்சா? 134.40 ரெண்டு வருஷத்துல வந்துச்சு வித் 10% ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சு? இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மோஸ்டா ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்ல. ரியல் டைமா நீங்க ஒரு பர்சன்ட்டை எப்படி கடன் கொடுக்குறீங்க, திருப்பி எப்படி வாங்குறீங்க, அந்த ஒரு நாலேஜ் இருந்தாலே நம்மளால ஃபார்முலா எல்லாமே ஈஸியா அந்த மாதிரி அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஃபார்முலா மெத்தட்லயும் நம்ம போட்டுடலாம். ஆனா எல்லாத்தையும் ஃபார்முலால போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, சரி. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஏரியா அண்ட் பெரிமீட்டர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி சம்ஸ் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதே சம்ஸ் கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பாருங்க நிறைய டைம் இருக்கும். ஒரு சர்க்கஸ் கூடாரம் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் வரும். அது வந்து அப்பையிலேருந்தே கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி டாபிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. என்ன சொல்றாங்க? ஒரு சர்க்கஸ் கூடாரமானது 3 மீட்டர் உயரம் உள்ள உருளையின் மீது கூம்பு அமைந்தாற்போர் உள்ளது. ஓகே, அப்பையிலேருந்து நம்மளுக்கு ரெண்டு ஷேப் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து உருளை இருக்கு, இன்னொன்று கோன் இருக்கு. ஓகே, காமனா ஒரு சர்க்கஸ் கூடாரம் எப்படி இருக்கும்? வீடு மாதிரி இருக்குமா? ஓகே, ஸோ இதுதான் சர்க்கஸ் கூடாரம். ஓகே, இதான் கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஷேப் சொல்லிருக்காங்க? இதுல ஒரு கோன் சொல்லியிருக்காங்க, ஒரு உருளை சொல்லியிருக்காங்க, சிலிண்டர் ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்ன ஷேப் இருக்கு? ஒரு கோன் இருக்கு, ஒரு சிலிண்டர் இருக்கு. சிலிண்டர் ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 மீட்டர் உயரம் உள்ள உருளையின் மீது. அப்போ உருளையோட ஹைட் என்னது? 3 மீட்டர். அப்போ இதான் உருளை. உருளையோட மீட்டு 3 மீட்டர். அப்போ h = 3m. ஓகே, ஸோ இதோட ஹைட் வந்து இதுதான் மென்ஷன் பண்ணுவோம் நம்ம. ஓகே, இதுதான் அதோட உயரம் சொல்லுவோம். இதுதான் என்ன பண்ணிருக்காங்க? 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அதன் அடிப்பக்க ஆரம் 52.5 மீட்டர். ஓகே, ஸோ அடிப்பக்க ஆரம். ஓகே, இதான் அடிப்பக்க ஆரம். அப்ப இந்த ஆரமும் கண்டிப்பா என்னவா இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? r = 52.5 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கூம்பின் சாய் உயரம் 53 மீட்டர். அப்ப கூம்பு இருக்குன்னா கூம்போட சாயுரம் எங்க இருக்கு? L = 53 மீட்டர். இது h, இது ரேடியஸ். ஓகே, இந்த ரேடியஸை தான் இங்க அப்படியே ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகே, இந்த ரெண்டு படத்தையும் சேர்த்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த சர்க்கஸ் கூடாரம் கிடைக்கும். இந்த சர்க்கஸ் கூடாரத்தை சுத்தி என்ன பண்ணிருக்காங்க? ஒரு துணி வச்சு மூடணும். ஸோ எத்தனை மீட்டர் துணி தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுல ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பையில கொடுத்துருவாங்க எல்லாமே. ஸோ அதனால கண்டிப்பா நம்மளுக்கு என்ன தெரியும்? பையோட வேல்யூ 22/7 நம்ம அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, அதை அப்ளை பண்ணா கொஞ்சம் பிரீதா போகும். ஆனா இதுல என்ன கொடுத்துருக்காங்க? பையோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதனால பையோட நம்ம நிறுத்திக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஷேப்பும் இப்போ இதுவாயிடுச்சா? அப்ப இதுல இருந்து பாருங்க. ஸோ ஹைட் வந்து 3, L = 53, R = 52.5 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ இதை சுற்றி தான் என்ன போட போறாங்க? அந்த துணி போட போறாங்க. ஓகே, அது டோட்டலாக எத்தனை மீட்டர் வேணும் கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு என்னென்ன ஷேப் தெரியும்? ஒரு உருளை இருக்கு, ஒரு கூம்பு இருக்கு. அப்போ ரெண்டோட பரப்பு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? எவ்வளோ துணி தேவைப்படுதுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்போ கண்டுபிடிங்க பார்க்கலாம். உருளையோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னது? 2πrh. ஓகே, கூம்புக்கு
பை ஆர் எல். புரியுதா? ஸோ இப்போ டேரெக்டாக என்ன பண்ணலாம், நம்மள்ட்ட என்னென்ன வேல்யூ இருக்கோ இதை அப்ளை பண்ணால் ஆன்சர் நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், பையோட வேல்யூ அப்ளை பண்ண தேவையில்ல, அது தனியாக வெளில எடுத்துடலாம். அப்போ பை ஆர் காமனாக இருக்கு, பை ஆர் 2h plus எல். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், பை இன்டூ ஆரோட வேல்யூ என்னது 52.5 2 into h, அப்போ 2 into 3 plus எல்லோட வேல்யூ 53. ஓகே, ஸோ இப்போ என்ன இருக்கு, பை இன்டூ 52.5, ஸோ 2 3s are 6 plus 59. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிடும். ஓகே, இப்போ பாருங்க 52.5 into 59 இருக்கு. ஓகே, ஸோ இந்த டாட் இப்போதைக்கு விட்டுருங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சி நம்ம ஒரு டிஜிட் தள்ளி டாட் வச்சுக்கலாம். எதுக்காக சொல்றேன்னா, இப்போ இங்க டாட் வச்சுன்னா மல்டிபிள் பண்றப்ப டாட் வந்து 2 டிஜிட் தள்ளி கூட ஒரு சில பேர் வந்து டாட் வச்சிருவீங்க. ஓகே, ஸோ அந்த குழப்பமே தேவையில்ல. இந்த மாதிரி எப்பயுமே டாட் இருந்துச்சுன்னா இப்போதைக்கு இதை ஹோல் டிஜிட்டா கன்வெர்ட் பண்ணீங்க. அப்போ எப்படி பண்ணலாம், 5 25 எடுத்துக்கலாமா, இங்க என்ன இருக்கு 59 இருக்கு. அப்போ 59 டைம் இதை மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் தான் நம்மளோட ஆன்சர். நம்ம என்ன பண்ணலாம், 60 டேர்ம்ல அதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். புரியுதா? ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா 6ஆல ஒரே டைம் மல்டிபிள் பண்ணிட்டு 0 சேர்த்துட்டா போதும். 59 டைம் நீங்க கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப 60 டைம் நீங்க கண்டுபிடிச்சிட்டு ஒரே ஒரு 525 மைனஸ் பண்ணிட்டா உங்களுக்கு 59 டைம் கிடைச்சிருமா? அப்ப என்ன வரும், இப்போதைக்கு இந்த 0 விட்டுருங்க, 6ஆல மல்டிபிள் பண்ணிட்டு ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும், 0 3 5 1 31. அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 31500. ஓகே, ஸோ இதுதான் 60 டைம் வந்து மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர். நம்மளுக்கு என்ன தேவை, 59 டேர்ம் தான் தேவை. அப்போ ஒரு டேர்ம் மைனஸ் பண்ணிக்கலாமா, அப்போ 525 மைனஸ் பண்ண என்ன வரும் பாருங்க, 5 7 9 0 3. ஓகே, அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைச்சிருக்கு, இங்கே எழுதுறேன், இல்லை இங்கே எழுதுறேன், 30975 பை. இந்த பை ஞாபகம் இருக்கா, இந்த பையை வந்து நம்ம டைரெக்டாக இங்கே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது 52.5 இருக்கு. நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் 5525 எடுத்துக்கிட்டோமா, அதனால என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரே ஒரு டாட் வச்சிடலாம். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை மீட்டர் தேவைப்படுது, 3097.5 பை. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து துணி தேவைப்படுது. இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை சுற்றி என்ன பண்ண முடியும், ஒரு துணி போர்த்த முடியும். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறாதீங்க, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அட் த சேம் டைம். ஓகேலா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சதுரத்தின் பரப்பளவு அரை ஏக்கர், அதாவது 1/2 ஏக்கர் எனில் சதுரத்தின் மூலை விட்டம் காண்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இல்லை பரப்பும் தெரிஞ்சிருக்கணும், மூலை விட்டமும் தெரிஞ்சிருக்கணும், ஏக்கர்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சதுரத்தின் பரப்பளவு அரை ஏக்கர் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, அப்போ பொதுவாகவே ஒரு ஏக்கர் என்ன சொல்லலாம், 10,000 மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாமா? ஓகே, ஒரு ஏக்கர் வந்து 10,000 மீட்டர் ஸ்கொயர். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அரை ஏக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அரை ஏக்கர் இதுல பாதி இருக்குமா, அப்போ அரை ஏக்கர் 5000. ஓகே, எனில் அதன் மூலை விட்டம் காண்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பரப்பளவு தான் அந்த மூலை விட்டம் நம்ம சொல்லுவோமா. அப்ப மூலை விட்டத்துக்கு ஃபார்முலா என்னது, half d square equal to 5000 சொல்லலாமா. இப்போ என்ன பண்ணலாம், d square equal to 5000 into 2. அப்ப டிவிஷன்ல இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போனா மல்டிபிள் ஆயிடுதா. ஸோ அப்போ d square equal to 10,000, d equal to 100. ஓகே, ஸோ 100 மீட்டர் வரும். ஓகே, ஸோ இங்கே வராது, மீட்டர் ஸ்கொயர் வரும். ஸோ ஸ்கொயர் எடுக்கிறப்ப மீட்டர் ஸ்கொயர் வந்து மீட்டர் ஆகிடும். ஓகே, ஸோ 100 மீட்டர் தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இரு கோளங்களின் புறப்பரப்புகள் 9:25 எனில் அதன் கன அளவைகளின் விகிதம் காண்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு, ரேஷியோவும் ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க, அட் த சேம் டைம் ஏரியா அண்ட் பெரிமீட்டரில் ஒன்று கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ஸ்பியர். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் ஸ்பியர் நம்மளுக்கு தெரியணும், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி டாப்பிக்கில். இந்த மாதிரி டாபிக் வந்து ஃபார்முலாவோட தான் நம்ம போட்டாகணும் கண்டிப்பாக. ஓகேங்களா, ஸோ என்னென்ன இருக்கு பாருங்க, இரு கோளங்களின் புறப்பரப்புகள் 9:25. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ஏரியா ஆஃப் ஸ்பியர் தெரியுமா, என்னது 4πr² தான் ஏரியா ஆஃப் ஸ்பியர். ஓகேங்களா, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்களா, அதனால என்ன பண்ணலாம், R1 R2 எடுத்துக்கலாம். அப்போ 4πr1²
4 pi r2 ஸ்கொயர். ஓகே, என்னென்ன கேன்சல் பண்ணலாம்? 4 pi 4 pi. அப்போ r1 என்னது? 9 ஸ்கொயர் 25 ஸ்கொயர் வருமா? ஓகே, r1 ஸ்கொயர் ஈக்குவல் டு r2 ஸ்கொயர் வந்து இது வருமா? அப்போ ஃபைனலாக 3 ஈக்குவல் டு 5. அப்படி இல்லைனா 3/5 எழுதலாமா? ஓகே, ஸோ r1 ஸ்கொயர் r2 ஸ்கொயர். அப்போ வந்து r1 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு 9, r2 வந்து 25. அப்போ ஸ்கொயர் எடுத்தா 3, 5. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் தெரியணும். ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா? 4/3 pi r cube. ஓகே, இது வந்து ஏரியா, இது வந்து வால்யூம். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? இங்கே அதே மாதிரி ரெண்டு நம்மளுக்கு இருக்கு, r1 r2 வேல்யூ இது. ஓகேங்களா? அப்போ r1/r2 ஈக்குவல் டு 3/5 நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ டேரக்டா என்ன பண்ணலாம்? r1 r2 இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ என்னென்ன இருக்கு? ஓகே, இதுதான் வால்யூம். ஓகே, வால்யூமோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்? 4/3 கேன்சல் ஆயிரும், 4/3 கேன்சல் ஆயிரும், பை கேன்சல் ஆயிடும். இங்க r1 கியூப் இருக்கு, r2 கியூப் இருக்கு. அப்போ r1 வேல்யூ என்னது? 3 கியூப் டிவைடட் பை 5 கியூப். 3 கியூப் 9, 5 கியூப் 125. அப்போ இதோட ஆன்சர் என்ன நம்மளுக்கு? 9:125. ஓகே, ஸோ இந்த ரேஷியோவில் தான் நம்மளுக்கு சாரி 3 கியூப் வந்து 27 வரும். ஓகே, 3 ஸ்கொயர் பண்ணிட்டேன், 3 கியூப். ஓகே, ஸோ 3 கியூப் வந்து 3 × 3 × 3. அப்போ 9 × 3 ஈக்குவல் டு 27 வரும். 27, 5 கியூப் சேம் 125. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ரேஷியோவில் இருக்கும்? 27:125 அந்த ரேஷியோவில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரீசனிங்ல கேட்டிருக்காங்க. அல்பாபெட்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 ZA 3 YB 6 XC 10 WD. ஓகே, ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம். இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ எப்படி வேணா போகலாம். நம்ம இந்த லாஸ்ட் 3வது டிஜிட் வச்சு போகலாம், செகண்ட் டிஜிட், ஃபர்ஸ்ட் டிஜிட் எப்படி வேணா வச்சு போகலாம். ஓகே, ஸோ நம்ம எப்படி போகலாம்? இதுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு 1 இருக்கு, 3 இருக்கு, 6 இருக்கு, 10 இருக்கு. அப்போ டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 2. இதோட டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 3. இதோட டிஃபரன்ஸ் 4. கண்டிப்பா அடுத்த டைம் என்னவா இருக்கணும்? 15 தான் இருக்கணும். ஓகே, ஆன்சர் 4 ஆன்சர் வேற வேற கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க டைரக்டா 15 பார்த்தோன்னே டிக் பண்ணிடலாம். ஆனா ஒரு 3 ஆன்சர் 15 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த டைம் கண்டிப்பா போய் ஆகணும். தேர்ட் டேர்ம் பாருங்க, A B C D. அப்ப கண்டிப்பா தேர்ட் டேர்ம் E ஆ தான் இருக்கும். ஓகே, அப்ப நடுவுல பாருங்க Z Y X W க்கு அப்புறம் என்ன இருக்கும்? B இருக்கும். அப்ப இதோட ஆன்சர் என்னது? 15VE. ஓகே, 15VE தான் இந்த டேர்ம்க்கான ஆன்சர். ஓகேலா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The product of two numbers is 1600 and the HCF is 5. Find the LCM value. Okay, so இது ஒரு HCF LCM sum. So நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் தெரியும். Product of two numbers equal to LCM into HCF. Okay, so அந்த product of two numbers என்ன நம்மளுக்கு கொடுத்துறாங்க? 1600 கொடுத்துறாங்களா? ஸோ எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஹெச்சிஎஃப் வேல்யூ 5 நம்மளுக்கு தெரியும். ஸோ மல்டிபிள் இந்த பக்கம் வந்து என்ன ஆகும்? டிவிஷன் ஆகிடுமா? அப்போ டேரெக்டாக என்ன பண்ணலாம்? டிவைட் பை 5. கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ரிமைனிங் 1 2. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 320. ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 5. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் ஈக்குவல் டு 1600. ஓகே, இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1600 வேல்யூ வரும். ஸோ அப்போ அதோட ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 5, எல்சிஎம் வந்து 320. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் பாருங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ என்ன சொல்லிருக்காங்க? இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் 594 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஓகே, 594. ஓகே, ஒரே அமௌண்ட் தான். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா 10% வந்து ப்ராஃபிட், அடுத்து பார்த்தீங்கன்னா 10% லாஸ். ஓகே, இந்த மாதிரி சேம் அமௌண்ட், சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக என்ன வரும்? ஆன்சர் லாஸில் தான் இருக்கும். ஓகே, எப்படி சொல்றேன்னா, இப்போ வந்து 10% இருக்குல்ல, ஸோ எப்படி எழுதலாம்? A + B ப்ளஸ் ஆர் மைனஸ் AB by 100 எழுதலாமா? ஸோ அப்போ ஒரு பர்சன்டேஜ் வந்து 10 மைனஸ் 10 மைனஸ் 10 × 10 divided by 100 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்?
மைனஸ் 1. அப்போ மைனஸ்னாலே கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தெரியும், இது வந்து ஒரு லாஸ் பர்சன்டேஜ் தெரியும். ப்ளஸ்னா ப்ராஃபிட், மைனஸ்னா லாஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, சிம்பிளிஃபிகேஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன இருக்கு, 3 cube minus 2 into 2 square cube divided by 2 power 4 minus 2 into 3 power minus 4 into 4 into minus 2. ஓகே, ஸோ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு, ஸோ நம்மளுக்கு a பவர் m ஹோல் பவர் என்னச்சுன்னா எப்படி எழுதலாம், a பவர் mn எழுதலாமா? ஓகே, இது ரெண்டுத்தையும் பவரை மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது, இங்கே -2 இருக்குது. அப்போ 3யும் -2 மல்டிபிள் பண்ணால் -6 வருமா? அப்போ எப்படி எழுதலாம், 3 பவர் -6 இன்ட்டு 2 பவர் 6 டிவைட் பை இந்த டேர்ம் எப்படி எழுதலாம், 2 பவர் -8 இன்ட்டு 3 பவர் -4 இன்ட்டு இந்த 4 எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர் எழுதலாமா? அப்போ 2 பவர் -4 எழுதலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஸோ எல்லாமே செகண்ட் டேர்மாக இருக்குது, இங்கே தேர்ட் டேர்ம் இருக்குது. அப்போ ஈக்குவல் பண்ணால் என்ன வரும், 3 பவர் -6 ப்ளஸ் 4 இன்ட்டு 2 பவர் 6 ப்ளஸ் 8 ப்ளஸ் 4 வந்துருமா? இந்த பவர்லாம் அப்படியே மேலே போயிடும். அப்போ மைனஸில் இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும், மைனஸில் இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸில் இருந்துச்சுன்னா சாரி ஓகே. ஸோ 2 பவர் 6 ஓகே, ஸோ இது மைனஸ். ஓகேங்களா? சாரி, இந்த இடத்துல மைனஸ் வரும், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இது மைனஸ் டேர்ம், அப்போ -6 ப்ளஸ் 8 ப்ளஸ் 4. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 3 பவர் -2 இன்ட்டு 2 பவர், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 12 கிடைக்கும். 12 6 போயிடுச்சுன்னா 6. ஓகே, ஃபைனலாக என்ன இருக்குது, இந்த ரெண்டு வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், 2 பவர் 6 பை 3 ஸ்கொயர் எழுதலாமா? அதாவது 3 பவர் -2 இருக்குது, அப்போ 1/3 ஸ்கொயர் எழுதலாம். அப்போ இந்த டேர்ம் பை இது எழுதலாமா? அப்போ 2 பவர் 6 ஈக்குவல் டு 64 வருமா? அப்போ 3 ஸ்கொயர் 9. ஓகே, அப்போ 64/9 எப்படி எழுதலாம்? ஸோ 64 7 into 1/9 நம்மளால எழுத முடியும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது, 7 into 1/9. அப்போ இந்த டேர்ம் எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைனலாக நம்மளுக்கு 7 into 1/9 ஒரு வேல்யூ கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளின் 3 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்றேன், என்கிட்ட வந்து ஒரு 100 ரூபா இருக்கு. ஓகே, அந்த 100 ரூபா அமௌண்ட் என்ன ஆகுதுன்னா 300 ரூபா அமௌண்ட்டாக மாறுது. ஓகே, எத்தனை வருஷத்துல ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, லாஜிக் தான் முக்கியம், ஃபார்முலா தேவையே கிடையாது. ஸோ என்ன சொல்லுங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில், அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்றாங்க, 8% சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ வேணா இருக்கலாம். ஓகே, என்கிட்ட வந்து ஒரு 100 ரூபா இருக்கலாம், நீங்கள் 1000 ரூபா எடுத்துக்கோங்க, எவ்வளோ வேணா எடுத்துக்கோங்க. அப்போ என்னோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நான் 100 ரூபா எடுத்துட்டேன். இந்த அமௌண்ட் தான் என்ன ஆகுது, சம் இயர்ஸ்க்கு அப்புறம் 3 மடங்கு ஆகுது. அப்போ 100 ரூபா எவ்வளோவா மாறும், 300 ரூபாயா மாறுமா? அப்போ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோவா இருக்கும், இது ரெண்டு மைனஸ் பண்ண 200 ரூபா தான் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக இருக்குமா? ஓகே, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ எத்தனை இயரில் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, 20, 25, 30, 35 இயர்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி கிடைக்குன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் இயர் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைச்சிருமா? அப்போ பாருங்க, 20 இயர் எடுத்துட்டோம்னா இன்ட்டு 8 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 160 தான் கிடைக்கும். ஆனால் எனக்கு என்ன வரணும், 200 ரூபா வரணும் இன்ட்ரெஸ்ட். அப்போ கண்டிப்பாக இந்த ஆன்சர் கிடையாது. அப்போ 25 எடுத்து பார்க்கலாமா? அப்போ 25 இன்ட்டு 8 போட்டால் நம்மளுக்கு என்ன வரும், 200 வரும். ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் 200 இருக்கு. அப்போ கண்டிப்பாக நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன இருக்கும், 25 இயர்ஸ். அப்போ 25 இயர்ஸ் தான் இதோட ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, $54, $71, $75, $99 ஓகே என்ற எண்ணுடன் எந்த எண்ணை கழித்தால் அதன் மீதம் சம விகிதத்தில் இருக்கும், அதோட ப்ரொபோஷனல் ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ இது கிட்டத்தட்ட என்னது, ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனல் மாடல் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், நம்ம பொதுவாகவே ப்ரொபோஷனல் ஆனது இப்போ A/B ஈக்குவல் டு C/D இருக்கு. ஓகே, அப்போ இந்த A/Bயும் C/D ஈக்குவலா இருந்தால் தான் இது ஒரு ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரேஷியோனா என்னது, A/B ஒரு ரேஷியோ, C/D ஒரு ரேஷியோ.
அப்போ a by b ஈக்குவல் டு c by d இருந்துச்சுன்னா தான் இது ஒரு ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த டேர்ம் மாதிரி இது பண்ணுங்க பார்ப்போம். 54 by 71 ஈக்குவல் டு 75 by 99. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸ் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக போகும். ஏன்னா ஏதோ ஒரு நம்பரை கழிக்கிறாங்க. ஓகேலா, ஸோ அது நம்ம வந்து ஆன்சர்லேருந்து போனோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நான் எக்ஸ் வச்சு நான் கழிப்பேன்னா தாராளமாக கழிக்கலாம். கழிச்சா என்ன ஆகும், இங்கே 99 மல்டிபிள் பண்ணும், இதை 75 மல்டிபிள் பண்ணும். ஸோ ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு நம்பரும் நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேலா, ஸோ ஃபஸ்ட்டு 1 வச்சு செக் பண்ணலாம். ஸோ 1 2 3 4 ஆன்சர் இதான் இருக்குது. ஸோ ஆன்சர் உங்களுக்கு தெரியும். ஓகே, 3 தான் இதோட ஆன்சர். ஓகே, இருந்தாலும் 1 வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். 53 by 70 ஈக்குவல் டு 74 by 98. ஓகேலா, ஸோ இதுவும் ஈக்குவலா? கண்டிப்பாக கேன்சல் பண்ணாலுமே நம்மளால பர்ஃபெக்டாக கேன்சல் பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பாக நம்ம செகண்ட் ஆப்ஷன் போய் ஆகணும். செகண்ட் ஆப்ஷன்லையும் அடிக்க முடியாது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் போகலாம். தேர்ட் ஆப்ஷன் போனால் என்ன வரும்? ஸோ 51 by 68, 72 by 96. கேன்சல் பண்ணால் 17 டைமில் 3 டைம் கேன்சல் ஆகும், 4 டைம். இதுவும் 3 டைம், இது 4 டைம். அப்போ இதோட ப்ரொபோஷனல் 3 by 4 ஈக்குவல் டு 3 by 4. அப்போ ஈக்குவலாக இருக்கா? அப்போ இது வந்து ஒரு ப்ரொபோஷனல் நம்மளால சொல்ல முடியுமா? ஸோ இதுதான் அவங்க கேட்குறாங்க. அப்போ இதோட கரெக்டான ஆன்சர் என்னது? 3. அப்போ இந்த நம்பர்லேருந்து 3 மைனஸ் பண்ணுறப்ப இதோட ப்ரொபோஷனல் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, டைம் அண்ட் ஒர்க். ஓகே, ஸோ அடுத்தடுத்த 2 சம்மே டைம் அண்ட் ஒர்க் பேட்டர்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க் ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ மொத்தமே இருக்கிறது ஒரு 3-4 கான்செப்டும் இருக்கும். ஓகே, டைம் அண்ட் ஒர்க்கில் அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேலா, ஸோ கொஷின் பாருங்க, 6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் செய்தால் 24 நாட்களில் முடிப்பார். எனில் 9 ஆண்கள் 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுதான். ஸோ அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? இது வந்து ஒரு பர்ஃபெக்டான அந்த செயின் ரூல் மாதிரி தெரியுது. ஸோ செயின் ரூல் நம்ம எப்படி பண்ணும்? M1 into D1 into T1, M2 D2 T2 equal to work 1 by work 2. ஓகே, கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் கீழே வந்துடும். ஓகேலா, ஸோ நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து சேம் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால் நம்மளால எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம்? இப்போ M1 into D1 into T1 equal to, ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? எத்தனை ஆண்கள்? 6 ஆண்கள் 10 மணி நேரம் வேலை செய்தால் 24 நாளில் முடிப்பாங்க. எனில் 9 ஆண்கள் 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 டேர்மே ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன வரும்? டிவிஷனில் வந்துருமா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? அப்போ 2 into 10 20. அப்போ x equal to 20ன்னு நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அப்போ வந்து 20 நாளில் அந்த வேலையை முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சேலரி வச்சு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சேலரி வந்து எப்பயுமே எஃபிஷியன்சி பொறுத்து தான் அமையும். ஓகே, ஸோ நிறைய பேருமே எவ்வளோதான் ஒரு கம்பெனிலையோ அப்படின்னா ஒரு காலேஜ் ஸ்கூல் எத்தனையோ டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு எப்படி சேலரி கொடுப்பாங்க? அவங்களோட எஃபிஷியன்சி பொறுத்து தான். குறிப்பாக கம்பெனிஸ்லாம் எஃபிஷியன்சி பொறுத்து தான் அவங்க வந்து சேலரி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்றாங்க பாருங்க, A can complete a work in 20 days. ஓகே, ஸோ இங்கே போட்டுறேன். ஓகே, A வந்து 20 days, B வந்து 30 days. ஓகே, 2 பேருக்கு சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க? 600. ஓகே, ஸோ ஏபியோட சேலரி ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கொஷின் கொடுத்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓரளவுக்கு கொஷின் இதுவாக ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே, இதுலேருந்து உங்களால் ஈஸியாக ஸ்டெப் ஆர்த்து ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு பண்ணுற முடியும். ஸோ அப்போ ஏவோட 1 day ஒர்க் என்னவா இருக்கும்? 1/20. இவரோட 1 day ஒர்க் 1/30. அப்போ எல்சிஎம் என்னது? 60. அப்போது 3:2. அப்போ எங்களோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்? 3:2 ரேஷியோவில் இருக்கும். அப்போ டோட்டலாக எத்தனை பார்ட் சேலரி வாங்குறாங்க? 5 பார்ட் சேலரி வாங்குறாங்களா? ஏ வந்து 3 பார்ட் வாங்குறாரு, இவர் வந்து 2 பார்ட் சேலரி வாங்குறாரா? அப்போ கண்டிப்பாக இந்த 5 பார்ட் சேலரி தான் இந்த டோட்டல் சேலரி சொல்லலாமா? அப்போது 5x ஈக்குவல் டு 600னா அப்போ 5 கேன்சல் பண்ண என்ன வரும்? 120 வரும். அப்போ கண்டிப்பாக என்ன ரேஞ்சில் சேலரி வாங்குவாங்க? 360 to 40. ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் தான் ஏபி 2 பேர் சேலரி வாங்குவாங்க. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான சம், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஸோ ஃபைனல், ஸோ ஆவரேஜில் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜஸ் சம் எப்படி நம்ம போடுறதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ எத்தனை என்டிட்டி இருக்கோ அது எல்லாத்தையும் ஆவரேஜோட மல்டிபிள் பண்ணினாலே டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ என்ன சொல்லிருக்காங்க? 18, 41, x 36,
31, 24, 37, 35, 27, 36. இதோட ஆவரேஜ் வந்து 31 சொல்லிருக்காங்க. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆவரேஜ் தான் 31, ஹோல் நம்பர் கிடையாது. அப்போ எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ ஆவரேஜோட எத்தனை நம்பர் இருக்கும் மல்டிபிள் பண்ணா டோட்டல் நம்பர், இதுதான் டோட்டல் நம்பர். ஓகே, ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரணும்? 310 வரணும். ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே எக்ஸ்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. புரியுதா? அப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணா நம்மளுக்கு 285 ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ டோட்டல் 310 மைனஸ் பண்ணிங்கன்னா 25. அப்போ கண்டிப்பாக இந்த எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 25 தான் இருக்கும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசி சம். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 சம் பார்த்துருப்போம். எல்லாமே எதில் கேட்டாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கேட்டாங்க. கடைசி என்ன கேட்டிருக்காங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் ஃபார்முலாலாம் இருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, ஸோ எப்படி போடலாம்? ஸோ பிரின்சிபல் 8000, பிரின்சிபல் அமௌண்ட் 8000. ஓகே, ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஓகே, ஸோ ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கேட்குறாங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகே, இந்த அமௌண்ட்டும் சரி, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் சமம் தான். இவங்களுக்கும் ஒத்து வரும், இவங்களுக்கும் ஒத்து வரும். ஓகேலா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, ஸோ இதை வச்சு நம்மளால போட முடியுமா? கண்டிப்பாக போட முடியும். ஸோ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போமா? அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு 8000க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10. அப்போ பிரின்சிபல்ல 10% என்ன கண்டுபிடிக்கலாமா? அப்போ என்ன வரும்? 10% வந்து ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? 800. புரியுதா? டோட்டலாக 100%, அதில் 10% தான் தேவை. அப்போ இந்த 0 கேன்சல் பண்ணால் 800 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ செகண்ட் இயர் என்ன வரும்? 800 வரும். அப்போ டோட்டலாக 1600. அப்படியே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வாங்க. பிரின்சிபல் அதே 8000. ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? 800 தான் வரும். செகண்ட் இயர் அப்புறமா என்ன வரும்? இந்த 8000ஓட இந்த 800 ஆகுமா? அப்போ செகண்ட் இயர் ஈக்குவல் டு 8800. இதுக்கு என்ன பண்ணணும்? 10% என்ன கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ என்ன வருது? 880. அப்போ இது ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயர். அப்போ டோட்டலாக என்ன வருது எங்களுக்கு? 1680. ஸோ நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 80 ரூபா வருதா? 1680, 1600. அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 80 ரூபா வரும். அதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் போன டைமில் வந்து குரூப் 2ல நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த ஸ்பிளிட் அப் மட்டும் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ எந்தெந்த டாபிக்ஸில் எத்தனை சம் கேட்டுருக்காங்க அதை மட்டும் உங்களுக்கு இது பண்ணிடுறேன். அதை பொறுத்து இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறப்ப அந்தந்த டாபிக்கு கொஞ்சம் நல்லா வெயிட்டேஜ் கொடுத்தாகணும். ஓகே, ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதிகபட்சமாக சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எத்தனை கேட்டிருக்காங்கன்னா 5 சம் கேட்டிருக்காங்க. ஓகே, மொத்தமே 25 சம் பார்த்தோம். அதில் 5 சம்மே என்னது? சிம்பிளிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். டோட்டலாக 4 சம். அதில் 3 சம் என்னது? 3 இல்லாமல் 3 சம் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அந்த ஒரு சம் மட்டும் தான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன், அதை ஏரியா அண்ட் பெரிமீட்டர் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ 4 சம் கேட்டிருக்காங்க. ஸோ இது 3 டாபிக்லேயே பார்த்தீங்கன்னா எத்தனை? 13 சம் வந்துருச்சு. ஓகே, ஸோ 5 9 13 சம் வந்துருச்சு இந்த 3 டாபிக்ல மட்டுமே. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ. ஓகே, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் 2 சம் கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் 2 சம் கேட்டிருக்காங்க. ரீசனிங் ஓகே 2 சம். அந்த அல்ஃபா நியூமெரிக் ஒன்று பார்த்தோம், அடுத்து வந்து சர்க்கிள் ஒன்று பார்த்தோம்ல, பை சார்ட் அது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் 2 சம் கேட்டிருக்காங்க. ஏபிஜிபி 1 சம் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் 1 சம் கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் கொஞ்சம் எழுதுறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 1 சம் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ்ல 1. ஓகே, ஸோ ஆவரேஜ்ல 1. ஸோ டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? 25 மார்க்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த பேட்டர்ல தான் 2018 குரூப் 2 எக்ஸாமோட ஆப்டிடியூட் பார்ட். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்க, முக்கியமான டாபிக் வந்து இதுதான். ஓகே, இந்த ஃபார்ம்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால எந்தெந்த டாபிக்ல அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அது கொடுங்க.
முக்கியமாக நான் சொல்கிறேன், டெய்லி ஒரு 20 சிம்பிளிஃபிகேஷன் அது நீங்கள் போட்டே ஆகுங்க. ஓகேங்களா? ரொம்ப கஷ்டமாக போடல, சிம்பிளான கான்செப்டாக இருந்தாலும் சரி சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு 2 நாள் வந்து நம்ம குரூப் 4 பார்க்கலாம், அடுத்து வந்து குரூப் 1 பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் வரது குரூப் எக்ஸாம்ஸ்க்கு வந்து மேக்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு சொல்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்தந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.